சென்ற வாரம் பார்த்தோம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில கவர்னர் கையால நான் சர்டிஃபிகேட் வாங்க மாட்டேன், பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அங்கிருந்த துணைவேந்தர்ட்ட நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிய வீடியோலாம் ட்ரெண்ட் ஆனது. அது ஒரு நாள் முழுக்க அந்த வீடியோக்கெல்லாம் ட்ரெண்ட் ஆகி தான் பெரிய சாதனை செய்து விட்டதாக அந்த பெண்மணி மார்தட்டி கொண்டார். கடைசியில் அவருடைய நதி மூலம் ரிஷி மூலத்தை பார்க்கும் பொழுது அவர் ஒரு திமுக கவுன்சிலருடைய மனைவி என்று தெரிந்தது. அரசியல் காரணத்திற்காக கவர்னர் RN ரவியை அவமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய எண்ணத்தோடு செயல்பட்டார்கள். இப்பொழுது நேற்று ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு நடந்தது. அதில் தமிழக அமைச்சர் TRP ராஜா அவருடைய மகன் அதில் பரிசு வாங்கியிருக்கார். அவருக்கு அந்த விருதை கொடுக்கக்கூடிய சீஃப் கெஸ்டாக அதில் அண்ணாமலை கலந்து கொண்டார். அண்ணாமலை அந்த விருதை வழங்கும் பொழுது அந்த பையன் கழுத்தில் அந்த மெடலை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லி கையிலே கொடுங்கன்னு சொல்லி மறுத்து வாங்கிக்கிட்டதை அந்த வீடியோ வைரல். இது குறித்து அண்ணாமலைகிட்ட கேட்கும் பொழுது, இல்லை அந்த பையன் நல்லா படித்து நல்ல ஒரு இளைஞனாக வரணும் அப்படின்னு சொல்லி, அந்த நல்ல இளைஞன் அப்படின்னா அவங்க ஃபேமிலியை பற்றியெல்லாம் அவர் யோசித்து தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே அண்ணாமலை தான் TR பாலு குறித்து DMK ஃபைல்ஸில் பல விஷயங்களை சொன்னார். அந்த தாத்தா மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவன் விளையாட்டுலையாவது பெரிய ஆளாக வரட்டும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோடு சொல்லியிருக்கிறேன். அண்ணாமலைக்கு வேணுமானால் பெருந்தன்மை இருக்கலாம். திமுக தொடர்ச்சியாக இது போன்ற நாங்கள் சீஃப் கெஸ்ட்டை அவமானப்படுத்தக்கூடிய அந்த வேலையை செய்தால், இதே அண்ணாமலை ஒரு முறை சொல்லியிருக்காரு. என்னன்னா, தமிழகத்தில் ஸ்டாலினை பிடிக்காத, திமுகவை பிடிக்காத லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில இதே போல செய்தால் ஸ்டாலினுடைய நிலைமை என்னவாகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை புரிந்து கொண்டு திமுக செயல்படுவது நல்லது.